சார் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவகுமார் பேசுகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டிபிடினா முதல்ல என்னன்னு கேட்டிருக்கீங்க. டிபிடினா டூல் பார் ஸ்டாக் ஓகே, ஒரு ஷார்ட்டாக பேச வேண்டிய விஷயந்தான் டிபிடி. ஓகே, ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் வீக்லி பேசுகிறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பேசலாம் ஆஸ் பர் த ஓஷா. ஓகே, ஸோ என்னென்னா இன்ஃபார்மல் சேஃப்டி மீட்டிங் கூட சொல்லலாம் ஓகே, அந்த மீட்டிங்கில் எதை பற்றி பேசணும்னா நீங்கள் பிபி அதை பற்றி பேசலாம், பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அதை பற்றி பேசலாம். ஓகே, அதுக்கப்புறம் சைட்டில் பொட்டன்ஷியல் அசார்ட் என்னென்ன அசார்ட்லாம் அதோட நீங்கள் பண்ண போகிற ஆக்டிவிட்டீஸில் இருக்குது அதை பற்றி பேசணும். ஸ்பெசிஃபிக் டு த டாபிக் என்ன டாபிக் என்ன ஒர்க் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்களோ அது தொடர்புடைய இதாக இருக்கணும் ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரியேட்டிங் அவேர்னஸாக இருக்கலாம். இன்பிட்வீன் ஒர்க்கருக்கும் உங்களுக்கும் ஸ்பீக்கப் லைட் அவங்களையும் பேச விடணும் ஓகே. நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. டிபிடினா அவங்களையும் பேச விடணும், அவங்களுக்கு எதுவும் கன்சென்ட் இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே. இது லைக் ஒரு அவேர்னஸ் மீட்டிங் மாதிரி தான் இருக்கணும் டிபிடின்றது ஸோ நீங்களும் பேசணும், அவங்களுக்கு எதுவும் கோரி இருந்தால் அதையும் நம்ம கேட்டுக்கணும். அதை கேட்டுக்கிட்டு அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அதுதான் ஒரு சேஃப்டி மேனேஜரோட ரோலும் கூட, ப்ராஜெக்ட் டீமோட ரோலும் கூட ஓகே. ஏன்னா ரைசிங் த அவேர்னஸ் தான் இது சேஃப்டி டிபிடின்றது ஓகே. ஸோ அங்கே என்னென்ன பொட்டன்ஷியல் அசார்ட் இருக்கோ ஸோ அதுக்கு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நீங்கள் பேசி ஆகணும் ஓகே. அதே போல் சைட் சேஃப்டி ரூல்ஸை பற்றி பேசலாம், பேஸ் சேஃப்டி ஒர்க் சேஃப்டி ப்ராக்டிஸை பற்றி பேசலாம் ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கோட கான்சிக்வன்ஸை பற்றி பேசலாம் ஓகே. அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்ஸ் எங்கேயும் நடந்ததை பற்றி அதை ஒரு சப்ஜெக்டாக வச்சு கூட நீங்கள் பேசலாம் ஓகே. ஒரு டாபிக் நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கங்க அது வீக்லியாக இருந்தால் 15 நிமிஷம் எடுத்துக்கலாம் இது நான் ஓஷா ஸ்டாண்டர்ட் சொன்னது ஓகே. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.